வணக்கம். இன்று 21/3/2019 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 7ஆம் தேதி. இன்னையிலேருந்து தேய்பிறை ஆரம்பங்க. சரிங்களா? இன்று மதியம் 2:30 வரை யோகம் சரியில்லை. அதுக்கு பிறகு சித்த யோகம் நாள் முழுவதும். இன்று காலை 7:49 வரை பௌர்ணமி திதி, பிறகு பிரதமை நாள் முழுவதும். இன்று பங்குனி மாதம் தேய்பிறை, பிரதமை திதி, சிராத்த திதி, தவச திதி. சரிங்களா? இன்று மதியம் 2:30 வரை உத்தர நட்சத்திரம், பிறகு அஸ்த நட்சத்திரம். 2:30க்கு மேல் சித்த யோகம் நாள் முழுவதும். காலை 6:21 முதல் 7:51 வரை யமகண்டம். காலை 9:21 முதல் 10:51 வரை குளிகை காலம். மதியம் 1:51 முதல் 3:21 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் கேது, சனி, குரு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். இன்னைக்கு பாருங்க, விநாயகர், முருகன் கோவில் இந்த மாதிரி தரிசனம் செய்யலாங்க. ஆதித்யதை இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப விசேஷங்க. இன்னைக்கு சூரிய பூஜை செய்கிறது நல்லது. சரிங்களா? 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு பாருங்க, இவ்வளோ நாள் ராசி அதிபதி போய் ஆட்சியாக இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டார், ரிஷபத்துக்கு போயிட்டார். சரிங்களா? அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு படுவாங்க. சரிங்களா? 3 ராகு இருக்குங்க. 3 ராகு வந்தது சிறப்பு. இப்போ 9 குரு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு திருமணம் ஆகிடுங்க. அப்போ குடும்பத்தில் சுபகாரியம், சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்குதுங்க. ஒரு 65 நாளில் 55 நாள் நல்ல பவராக இருப்பார் குரு. சரிங்களா? அது மாதிரி மேசராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம். மேசராசி, கும்பராசி, சிம்மராசிக்கெல்லாம் அடிக்குதுங்க சான்ஸு இந்த 65 நாள் அதிச்சார குருத்தில். சரிங்களா? இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க. பணம் வருது, பொருள் வருது, எல்லாமே வருது. எல்லாம் வந்தாலும் சரிங்க. 12ல் சூரியன் இருக்குது பாருங்கள். அரசாங்க வகையில் செலவாயிடும். சரிங்களா? தண்ட செலவு தான். வரி கட்டுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மூலமாக செலவாயிட்டம் தான் மேசராசிக்காரன். அடுத்தபடியாக சூடான வார்த்தை வந்துடும். இனிமேல் 2ல் செவ்வாய் போயிட்டார் பார்த்தீங்களா? அதனால் தட்டா புட்டான்னு பேச ஆரம்பிப்பீங்க. அதனால் உஷாராக இருந்துக்கங்க. சரிங்களா? அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. லாபத்தில் சூரியன், 11ல் சூரியன், 3, 6, 11 சூரியன் வந்தால் வெகு நன்மை. அது மாதிரி லாபத்தில் வந்துட்டார். மூளை இன்னைக்கு பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அடுத்தது பணம் வர்றதுக்கு திட்டம் போடுறீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. 8ல் சனி இருக்குங்க, 2ல் ராகு இருக்குது. வம்பு வரும், வழக்கு வரும், பிரச்சனைகள் வரும். அதனால் உஷாராக நடந்துக்கோங்க. சரிங்களா? எதுக்கும் இன்றைக்கி ஒன்றும் வேலையெல்லாம் தாமதமாக தான் நடக்கும். இன்றைக்கி ஒன்றும் சுமாரான நாள் தாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்கள் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள் ராகு இருக்கிறார். ராசியிலே ராகு. அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சிரமங்கள் ஏற்படும். உடம்புல அலர்ஜி மாதிரி ஏதாவது தொல்லைகள் வரும். ராசி அதிபதி புதன் வேற போய் சனி பார்க்குறார். 9ல் இருந்து சனி பார்க்குறார். அதனால் ஒன்றும் உடல் ரீதியாகவும் அவளை சரியில்லைங்க. பிரயாணத்தால் ஆதாயம் இன்னைக்கு. சரிங்களா? அரசாங்கத்தால் ஆதாயம். 10ல் சூரியன் இருக்குங்களா? 10ல் சூரியன் இருந்தால் அரசாங்கம். ஜனன காலத்தில் ஒரு மனிதனுக்கு 10ல் சூரியன் இருந்தால் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். சரிங்களா? அரசாங்க வேலை கிடைச்சிடும். இப்போ வேலை தேடிட்டு இருக்கணுங்கிறவங்களாம் வேலை கிடைச்சிருங்க. அரசு வேலைக்கு கூட முயற்சி பண்ணால் கிடைக்கும். அவங்க ஜாதகத்தில் ஜனன காலத்தில் 1, 4, 7, 10ல் சூரியன் இருந்தால் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தாங்க. தொழில், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, இன்னைக்கு பணம் வருதுங்க, பொருள் வருது, மகிழ்ச்சியான நாளுங்க.
தந்தைக்கு வந்து 9ல் சூரியன் இருக்குங்க. பொதுவாக ஜனன காலத்தில் 9ல் பிதிர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் இருந்தால் பிதிர் நாஸ்தி, சகோதரகாரகன் சகோதர ஸ்தானத்தில் இருந்தால் சகோதர நாஸ்திங்கிறான். அந்த மாதிரி அந்தந்த காரகன் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கப்படாதுங்க. அந்த மாதிரி 9ல் பிதிர் ஸ்தானத்தில் இருக்கிறது பிதிருக்கு இடைஞ்சல், தொல்லைகள், உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுங்க. மற்றபடி வந்து கடகராசிக்கு யோகங்க. அவங்களுக்கு பாருங்கள், எல்லா வகையிலையும் கடகராசிக்கு நினச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க. புத்திர வகையில் அநியாயமாக செலவு பண்ணுறாங்க. சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள், வாகனம், வீடு இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. வீட்டுக்காரவங்கள்ட்ட தான் இடிக்குதுங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. அடுத்தபடியாக சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு பாருங்க, 8ல் சூரியன் 2ல் சந்திரன். அதாவது செலவுக்கு வேணுங்கிற வேலையை இவர் வாயை விட்டுறது. தன் வாயாலேயே கஷ்டத்தை, அதாவது செலவை வரவழைச்சிக்க, வேற ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. எது போனால் என்னங்க, 11ல் ராகு இருக்கிறார் சிம்மராசிக்கு, தைரியமாக இருங்க. 12ல் ராகு இருந்து காலை ஒரு பதம் பார்த்தாரு. ஒரு வருஷம் 1.5 வருஷமாக படாத பாடுபட்டாங்க. ரொம்ப குடும்பம் பிரிச்சுதுங்க. இப்போ அதெல்லாம் சிம்மராசிக்காரங்களாம் குடும்பம் சேருது. சரிங்களா? ராகு தான் 11க்கு போயிட்டார், எல்லாத்துலேயும் வெற்றியாக வராங்க. அடுத்தபடியாக 5ல் கேது, தெய்வ அனுகூலம் இருக்குங்க. 5ல் குரு வேற, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்லாயிருக்கு. பிள்ளைங்க வகையில் சுபகாரியம், சுப செலவு, இது மாதிரி இந்த மாதத்தை ஓட்டுங்க. சந்திராஷ்டம மாதம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல சிம்மராசிக்கு, அதனால் செலவு தான் நடக்குமா ஒழிஞ்சி ஒன்றும் சிரமப்படுத்தாது. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு யோகம்தான் குரு 5ல் போனது. அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி உடம்பு உஷ்ணம் ஏறுதுங்க. அரசாங்கம், தொழில், உத்தியோகத்தில் இந்த வாரம் டென்ஷன் தான். 7ல் சூரியன், கணவன் மனைவி வேலையில் வேற இடிக்குது. ஏன்னா 7ல் சூரியன் இருக்குது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். சலசலப்பு, குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இன்றைக்கி சுமாரான நாள் தான். டென்ஷன் ஆகாமல் அப்படியே மெதுவாக தள்ளுங்க. அடுத்தபடியாக துலா ராசிங்க. துலா ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவு தாங்க, எக்கச்சக்கமாக செலவு. 6ல் சூரியன், அதாவது தொழில் உத்தியோகம் தாங்க. தொழில் இது துளாராசிக்கு சிறப்பாக இருக்குது. மற்றபடி குலதெய்வம் வேறு துணை இருக்குது. இன்றைக்கி அதிகமாக செலவு, தண்ட செலவில் கண்ணை ஊற்றுற மாதிரி வேறு செலவு நடக்கும். மனசும் சரியில்லை, ஏதோ பறி கொடுத்தாப்புல இருப்பீங்க. சரிங்களா? துளாராசிக்காரங்க பாருங்கள், முகமே ஒரு பாவமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலை. ஏன்னா கவலை தோய்ந்த முகங்கிற. 6ல் சூரியன், எதிரி ஸ்தானம் போய் 6ல் கவலையில் போய் உட்காந்துட்டார்ல, அது மாதிரி துளாராசிக்கு பங்குனி வந்ததுலேருந்து துளாராசிக்காரங்க பாருங்கள் முகமே சரி இருக்காது. சரிங்களா? மற்றபடி இன்றைக்கி செலவு தானே ஒழிஞ்சு சந்தோஷமான நாள் தாங்க. அடுத்தபடியாக விருச்சிகம். இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, கோபமும் வருது. உத்தர வகையில் டென்ஷன் தான். புத்தியும் பாருங்கள் தடுமாறுது. சரிங்களா? உத்தியோகம், தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குது. டென்ஷனாக இருங்க. இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா மெதுவாக சிரிச்சுக்கிட்டே தள்ளுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசியில் சனி இருந்துக்கிட்டு திடீர்னு அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வருது. இன்றைக்கி 10ல் சந்திரன், வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடுக்கு ரெடி ஆகிடுதுங்க. தூரதேசத்துலேருந்து நல்ல செய்தி வருது. உத்தியோகம், தொழில் மிக மிக பிரமாதமாக இருக்குங்க. அரசாங்க அனுகூலம், தந்தையால் அனுகூலம், தாய்க்கு சிறிது உவாதை. சரிங்களா? மற்றபடி இப்போ நல்ல நாள் தாங்க இன்றைக்கி. சரிங்களா? பணம் வருது, பொருள் வருது. இன்றைக்கி நல்ல நாளுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட கிடைக்காது, அந்த மாதிரி அலைவாங்க. சந்தோஷமான நாளுங்க. லேட்டாக தான் இன்றைக்கி சாப்பாடு. சரிங்களா? இன்றைக்கி மௌனமாக இருங்க. நல்ல நாள் தான். இருந்தாலும் இந்த 2ல் சுக்கிரன் இருக்கிறது பாதகாதிபதி இல்லைங்களா, வருது 6க்குடையவர் இல்லையா, அதாவது எதிரி. அசுரகுரு தேவகுரு இல்லை, அவர் போய் வாக்கில் இருக்கார். அதனால் தெய்வ சிந்தனை அதிகமாக இருந்து மௌனமாக இருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு வந்து ராசியில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. 6ல் ராகு, கவலையே பட வேண்டாம். எது எடுத்தாலும் வழக்கு, வம்பு, வழக்குகள், கோர்ட்டில் வீடு போய்
கஷ்டப்பட்டு அடமானம் வச்சது எல்லாம் இப்போ மீட்கலாங்க. ஏன்னா 6ல் ராகு வந்துருச்சு, எதிரிகள்லாம் ஒழிகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? காதில் ஆபரணம் சேர்க்கை, தங்கம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, சொத்து இழந்த சொத்து மீட்டுக்கலாம். அது மாதிரி நேரங்க. தாய் மாமன் வகையில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குங்க. சரிங்களா? மற்றபடி நல்ல நாளுங்க, இன்னைக்கு வெற்றியான நாளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, கும்பராசிக்கு ராசி அதிபதி போய் 11ல் இருக்க. தான் வீட்டை தான் பார்க்குறார். சோம்பேறித்தனம் வரும், உடம்புல ஏதாவது நடுக்கம் இருக்கும், கால் இல்லை ஏதாவது தொல்லைகள் கொடுக்கும். மற்றபடி வெற்றியை கொடுத்துருங்க. சரிங்களா? 2 நாளாக சரியான அலைச்சல் தான். இருந்தாலும் பாருங்கள், இன்றைக்கி சந்திராஷ்டமங்கிறத மறந்து போயிட்டேங்க. உஷாராக இருங்க. சரிங்களா? தேய்பிரையில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி பணம் கிடைக்கும். கும்பராசிக்காரவங்கன்னு இல்லை, பொதுவாக சந்திராஷ்டமம் வந்து தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு பணம் கிடைக்குங்க. சரிங்களா? மற்றபடி இன்றைக்கி சந்திராஷ்டமம் எதுவும் ஜாக்கிரதையாக இருங்க. புது முயற்சியில் இறங்காதீங்க. மௌனமாக இருங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க. ரொட்டீனாக செய்கிற வேலையை மட்டும் பாருங்கள். யாரை பார்த்தாலும் ஒரு புன்முறுவல் செய்யுங்க. சரிங்களா? அப்படி இன்றைக்கி நாளை தள்ளிடுங்க. 2ல் சூரியன் இருக்குது சார், கொஞ்சம் வார்த்தையை விடுவீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? குடும்பத்துலேயும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். அதெல்லாம் வந்து நீங்கள் அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு கண்ணுலேயும் கொஞ்சம் பாதிப்பு வரும். 2 சூரியன் நேத்திரஸ்தானம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கண்ணுலேயும் பாதிக்கும், ஜாக்கிரதையாக இருக்குது. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், குரு பயிற்சி ஆனதுல இருந்த நட உட பாவனை எல்லாம் மாறுதுங்க. மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ராசி அதிபதி போய் ஆட்சி ஆகிட்டார். எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. சரிங்களா? 10ல் வந்து உங்களுக்கு 10ல் போய் 3 பாவகிரகங்கள், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறான். 3 பாவகிரகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தானே போய் தொழிலில் ஈடுபட்டு அலைஞ்சு தெரிஞ்சு தொழிலை ஒரு சிறப்பாக ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த கவலையை எடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த மாதத்தில் டென்ஷன் தான், தலைவலி தான், மண்டையடி தான். இருந்தாலும் தொழில் வகையில் சாதிச்சுட்டோங்கிற ஒரு திருப்தி ஏற்படுத்திக்குவாங்க. சரிங்களா? நல்ல நாளுங்க இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பயணம் தான், ஆனால் ஆதாயமான பயணம். இன்றைக்கி பிரயோஜனம் இல்லையா ஒழிஞ்சு ஏதோ ஒரு நாளைக்கு நல்லது வர்றதுக்கு இன்றைக்கி அந்த பயணம் வருதுங்க. நல்லா இருக்குது. இன்றைக்கி பிரயாணம் செய்யுங்க. நல்லா இருக்குது, நல்ல நாள். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த கிரகங்கள்லாம் பாருங்கள், 4 மூலையிலையும் கிரகம் இருக்குது. 2 நாளைக்கு பிறக்கிறது பார்த்தீங்கன்னா, மீனத்தில் சூரியன், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் குரு, சனி, கேது. இந்த 4 மூலையிலையும் கிரகம் இந்த 2 நாளைக்கு இருக்குது. இந்த 2 நாளில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் ராஜயோகமான குழந்தைங்க தான். சரிங்களா? 4 மூலையில் கிரகம் இருந்தால் ஒரு தெரு பூரா வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி யோகத்தில் இந்த 2 நாள் இருக்குங்க. அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.